ஷேடோ கப்புள்ஸ் லவ் ஸ்டோரி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ பிரதரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஸ்கூல் டேஸ்ல தான். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஃப்ரெண்டாக தான் இருப்போம், லவ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் தான் ப்ரப்போஸ் பண்ணது. இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்கும்ல, அப்போ குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணாங்க. ஒரே கிளாஸ் தான், நான் பார்த்ததே கிடையாது. இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, படிப்பை எப்படி நீங்க? நாங்க படிக்க கூடாதுன்னுலாம் ஒண்ணுமே இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது, எங்க நிலைமையில இல்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பாங்க. படிக்க கூடாதுன்னு இல்லை, எப்படினாலும் கரஸ்ல ஒரு டிகிரி பண்ணணும். இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரஸ்லயாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. பானிபூரி ஷாப் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி பல வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்க? பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வேளாங்கண்ணி பீச்சில் பாப்கார்ன் விற்றோம். பாப்கார்ன் விற்று அதில் பாப்கார்னில் வச்ச காசை வச்சு டீ விற்க ஆரம்பித்தோம், சைக்கிள் வாங்கி. வேளாங்கண்ணியில் டீ, பாப்கார்ன் இப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய பயணம் இன்னைக்கு சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு கடை பானிபூரி ஷாப் போட்டிருக்கீங்க. ஷாப்புடைய பெயர் ஷேடோ கப்புள் தான். வீடியோ போடுறதுனால எங்களை பார்த்து அவங்க பசங்க கேட்டு போறாங்களா? அப்படி ஒன்றும் நாங்கள் அசிங்கமா வீடியோ போடலையே. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுனால எங்க பிள்ளைங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அது தப்பு தான், நாங்கள் பண்ணது தப்பு தான். எங்களுக்கு அந்த அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட எங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமா தானே இருப்போம். இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளம், டிஜிட்டலோடைய புரிதல் இல்லாதனால நினைக்கிறீங்களா, இல்ல இந்த சின்ன வயசுலயே அவங்க இப்படி வளர்றாங்களே அப்படின்னு ஒரு விதத்துல ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பொறாமையும் இருக்கு, சில பேருக்கு இதை பத்தி தெரியல. நம்ம உடனே மேலே வர முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். உங்களுடைய கடை வந்து இன்னைக்கு டிஜிட்டலில் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரமோட் ஆயிருக்கு, நீங்களும் நல்லா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னவா இருக்குது? வரவங்கெல்லாம் அதிகமாக பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு வரோம், நல்லா இருக்கு அப்படி. நிறைய பேர் வந்துட்டு நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் ப்ரோ, உங்கள் கடையில் வந்து சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் என்னால் வர முடியல. கண்டிப்பாக அந்த வேளாங்கண்ணி வந்தால் கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்துட்டு தான் போவோம் அப்படின்னு நிறையா ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில். இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ வந்திருக்கோங்க. யாருன்னா, ஹீரோ மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த ஹீரோவோட ஹீரோயினும் நம்ம கூட சேர்ந்து வந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் வந்து அவங்களுக்கான ஒரு பொசிஷனிங் கிரியேட் பண்ணிருக்கும் போது இவங்க மட்டும் அதை தனித்துவமாக அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனிங் கிரியேட் பண்ணாங்க. அதுவும் அவங்கள செய்கிற தொழில் சார்ந்த விஷயத்திலேயே நிறைய வீடியோஸ் போட்டு இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஒரு ரியல் லைஃப் சூரிய வம்சம் ஜோடினே சொல்லிக்கலாம். ஷேடோ கப்புள்ஸ் இருந்தா விஸ்வா மற்றும் ரேஷ்மா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுடைய பேர் அதுல இருந்தே நான் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய கியூட் கப்புள்ஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கப்புள்ஸ் பேர் போட்டுறாங்க. ஆனா இந்த ஷேடோ கப்புள்ஸ் அப்படிங்கிற அந்த பேருக்கான ரீசன் என்ன பிரதர்? ஷேடோ கப்புளுங்கிறது 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ண ஒரு பேர் தான். ஷேடோ ஒரு யூனிக்காக வைக்கணுங்கிறதுக்காக ஷேடோங்கிற ஒரு பேர் வச்சோம். அதில் ஒரு கப்புள் சேர்த்து ஷேடோ கப்புள் 2 பேர் செலக்ட் பண்ணோம். ஓகே, இந்த ஒரு கியூட் கப்புள் லவ் ஸ்டோரி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ பிரதரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஸ்கூல் டேஸ்ல தான். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஓகே. ஸோ அப்போது படிக்கும்போது அப்போ லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து தான் படித்தேன். அது பிரித்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே படித்து அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ரிலேஷன் வீட்டில் வச்சு மேரேஜ் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க. சரி, இதுக்கு மேலே அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். பட் அந்த சின்ன வயசுல எந்த ஏஜ் அப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது? 19 ஏஜ். 19 இருக்கு. ஓகே. பட் அந்த சின்ன வயசுலயே இந்த ஒரு டிசிஷன் வந்து எந்த ஒரு உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு தைரியம் ஒன்று வந்திருக்கும், பார்த்துக்கலாம்டா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது அந்த மூமெண்ட் எப்படி? மூமெண்ட்டு இவங்க டக்குன்னு எனக்கு தெரியாது. இவங்க உடனே ஃபோன் பண்ணி என்ன இதுமாரி வந்து அழிச்சிட பேர், எனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே கை கால் எதுவுமே ஓடலை. டக்குன்னு சரி பார்த்துக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியாவது நம்ம பிழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அழைச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் லைஃப் எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அது 19 வயசு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த சின்ன வயசில் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அடுத்த என்ன நம்ம நகர்வு அப்படிங்கிற போது உங்களுடைய இது வந்து அப்படியே ட்ராவல் வந்து தொழில் நோக்கி வருது.
பானிபூரி ஷாப் போடுறீங்க. இதுக்கு முன்னாடி பல வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பிரதர்? என்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க? பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வேளாங்கண்ணி பீச்சில் பாப்கார்ன் விற்றோம். பாப்கார்ன் விற்று அதில் பாப்கார்னில் வச்ச காசை வச்சு டீ விற்க ஆரம்பித்தோம். சைக்கிள் வாங்கி டீ கேன் வாங்கி டீ போட்டு நாங்கள் 2 பேர் டீ விற்றோம். அதுக்கப்புறம் நேராக எல்லார்ட்டையும் சொன்னேங்க. இதுமாரி எங்கள் வீட்டில எல்லாம் சொன்னாங்க, இதுமாரி ரொம்ப நாள் கஷ்டப்பட முடியல அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணலை. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனால் நாங்கள் 2 பேருமே ஒரு நாள் சேர்த்து வச்ச காசை வச்சு ஒரு வண்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 19 வயசுலயே கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு தொழிலும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹோப்ஃபுல்லி அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் கண்டிப்பா வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கண்டிப்பா முக்கியம். அது முக்கியம். அது இல்ல. அந்த இதுல. ஸோ அங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, படிப்ப எப்படி நீங்க நாங்க எடுக்குறீங்க? படிக்க கூடாதுன்னுலாம் ஒண்ணுமே இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? எங்க நிலைமையில இல்ல. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பாங்க. படிக்க கூடாதுன்னு இல்ல. எப்படினாலும் கரஸ்ல ஒரு டிகிரி பண்ணணும். இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரஸ்லயாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க இன்னும் ஒரு அடுத்த வருஷம் கரஸில் போட்டு படிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. இப்ப நீங்க வந்து டிகிரி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தேர்ட் இயர் போயிட்டுருக்கு. அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஹோப்ஃபுல்லி அந்த இதுல. பரவால்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே வந்து ஓகே தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதிலயே இப்படி போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, படிப்பும் நீங்க வந்து ஒரு முக்கிய இதா எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என்னைக்காச்சும் அந்த இதுல சரி ஓகே ஆ இப்படி போயிட்டு இருக்கே லைஃபு அப்படிங்கிற தோணல் என்னைக்காவது வந்திருக்கா? ஏதோ ஒரு டைம்ல. அதாவது ஸ்டார்ட் பண்ணி அந்த வேளாங்கண்ணி டைம்ல நீங்க சொன்னீங்க, டீ வித்தோம், பாப்கார்ன்லாம் வித்தோம் அப்படின்னு. அன்னைக்கு இது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் இவங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அவங்களையும் சேர்த்து வச்சு கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தனால தான் ஒரு வண்டி வாங்கி ரெடி பண்ணி இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பானிபூரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணியில டீ, பாப்கார்ன் இப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய பயணம், இன்னைக்கு சொந்தமா உங்களுக்குன்னு ஒரு கடை, பானிபூரி ஷாப் போட்டிருக்கீங்க. ஷாப்புடைய பெயர்? ஷேடோ கப்பல் தான். சரி. ஷேடோ கப்புள். பட் அதுக்கு கீழ ஒரு டாக்லைன் போடுறீங்க. அது வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? பிளடி ஸ்வீட்ன்னு எழுதுறீங்கல்ல. அது ஏன் அந்த டாக்லைன் போடுறதுக்கு காரணம்? அது எங்களோட ஸ்வீட்டாக இருக்கும். மற்றவங்க வந்து சாப்பிட்டு பானியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, காரமாக இருக்கா, ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்காகவே அப்படி சொல்லணுங்கிறதுக்காகவே பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சோம். சூப்பர். தளபதி ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அமோக வரவேற்பு இருந்திருக்கும். அதுக்கு கண்டிப்பா நினைக்கிறேன். சரி ஓகே. பானிபூரி கடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்துச்சு? அது டீ வித்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இந்த வயசுல கல்யாணம் பண்ணதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நாங்களாவே முடிவெடுத்தோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பானிபூரியே நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். சரி ஒரு கடை சின்னதாக ஒரு கடை வாங்கி அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சும்மா வேளாங்கண்ணியில் எப்போதுமே கூட்டம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால பானிபூரியெல்லாம் அங்கே நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சரி நம்மளும் போட்டால் கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டோம். ஆனால் வேளாங்கண்ணி பீச்சில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து ஊரில் போட்டிருக்கோம். கணிதப்புங்கிற ஒரு ஊரில் போட்டிருக்கோம். கடை போட்டுட்டீங்க. கடை போட்டதுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ குடுக்கும்போது தான் சொன்ன மாரி தான். நெறைய பேர் இன்னைக்கு வந்து அவங்க தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து அதுல அவங்க ஃபோக்கஸ்டா இல்லாம, வேற சில விஷயத்துல தான் வந்து இந்த டிஜிட்டல் Instagram இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நெறைய கப்புள்ஸ் எல்லாம் வந்து கப்புள் விளாக்ஸ் அது இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஆனா நீங்க உங்க தொழில் சார்ந்த விஷயத்தையே வந்து வீடியோவா போடலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படின்னு அந்த ஐடியா எப்படி கிரியேட் ஆச்சு? அது நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இதுமாரி கடை போட்டால் அதை வீடியோ எடுத்து போடணும். ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. சின்ன பசங்க கடை போட்டால் ஓடாது அப்படிங்கிறதுக்காக சரி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டாவது கொஞ்சம் பார்த்துட்டு 2-3 பேர் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் போட்டது. அது கொஞ்சம் நல்ல ரீச் இருக்குது. அது மூலம் ரீச் ஆனது. ரொம்ப சந்தோஷம் அதுல பார்க்கறதுல. ஸோ இப்போ ஃபேமிலியிலேருந்து இப்போ நீங்க தனியா தான் இருக்கீங்களவா? இல்லை அவங்க ஃபேமிலியோட தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க ஃபேமிலிய இப்போ? ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அவங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என் கூட இன்னும் பேசலை அவங்க. அவங்க பிரதர் வீட்ல எப்படி? அவங்க வீட்டில் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. நாங்கள் சொந்தமாக ஏதாச்சும் பண்ணணும் அவங்களுக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. எப்படினாலும் நாங்கள் தான் முன்னேறணும். இப்போலேருந்தே கொஞ்சம் ஏர்ன் பண்ணி முன்னேறலாம் அப்படி சொல்லிட்டு தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பட் 19 வயசுல மேரேஜ் அப்படிங்கும்போது உங்க வீட்ல எப்படி பிரதர் அத வந்து ஏத்துக்கிட்டாங்க? என்ன சொன்னாங்க அந்த டைம்ல? எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கல. ரொம்ப ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. சரி அழிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் வீட்லேயே வீட்லேயே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் விட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள நம்பி நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஏன்னா அப்ப வந்து நீங்க வந்து கப்பிள்ஸா வந்தீங்க. ஆனா இன்னைக்கு வளர்ந்து வரும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு கப்பிள்ஸா மாறி இருக்கீங்க. இப்ப எப்படின்னு என்ன சொல்றாங்க? ஊர்ல, வீட்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க இப்போ? ஊரில் அவ்வளோ இது எங்கள் ஊர் கிராமம்னால யாருக்கும் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுனால இப்போ வரைக்கும் அது ஏன் வந்துட்டு வீடியோ ஒரு போடுற அசிங்கம். எதுக்கு உங்களை பத்தி எங்க பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு ஒரு இது எங்க மாமனார்ட்டே டைரக்டாவே வந்து பேசுறாங்க. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலயா? கல்யாணம் இல்ல பண்ணாங்க வீடியோ வீடியோ போடுறதுனால போடுறதுனால. வீடியோ போடுறதுனால எங்களை பார்த்து அவங்க பசங்க கெட்டு போறாங்களா? அப்படி ஒன்றும் நாங்க அசிங்கமா வீடியோ போடலையே, நாங்க பண்ற தொழிலை தானே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எங்களை பார்த்து அவங்க பசங்க கெட்டு போறாங்களாம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணதுனால எங்க பிள்ளைங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அது தப்பு தான், நாங்க பண்ணது தப்பு தான். எங்களுக்கு அந்த இதுல அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷன்ல நான் இவங்கள மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா என்ன வேற யாருக்காச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு நல்ல லைஃபா இருந்திருக்காது. இப்போ நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச நம்ம கூட நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட எங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமா தானே இருப்போம். அதனால நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு வெளியூர்ல இருக்கிற சப்போர்ட்டு எங்க உள்ளூர்ல இல்லை. ஆமா. சொந்த ஊர்ல சொந்த ஊர்ல சுத்தமா இல்ல. எல்லாருமே என்னமோ நாங்க சொந்தமா தொழில் தான் பண்றோம். பார்த்து ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதையே அசிங்கமா நீங்க நினைக்கிறேன். தப்பான எந்த இதுவும் வீடியோ மாதிரி போடலையே. தொழில் சார்ந்து தானே போடுறீங்க. இது வேணா பிசினஸ் பண்ணி இது எங்க மேல வந்துற போகுது. இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே? 5000 10,000 கொடுத்தா உங்களுக்கு பத்தாதா? சாப்பிட்டா பத்தாதா? நாங்க காசுக்காக பண்ணல. ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி மேல வரணும்ல. அதை அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. இது நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளம், டிஜிட்டலோடைய புரிதல் இல்லாதனால நினைக்கிறீங்களா? இல்ல இந்த சின்ன வயசுலயே அவங்க இப்படி வளர்றாங்களே அப்படின்னு ஒரு விதத்துல ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பொறாமையும் இருக்கு. சில பேருக்கு இதை பத்தி தெரியல. எங்க இதுல எல்லாம் கிராமம் உங்களுக்கு phone ல என்ன? யாரும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதுல எல்லாம் நீங்க மேல வந்துருவீங்களா? இதுல எல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்த மாதிரி விளக்கம் குடுக்குறீங்களா? இல்ல எப்படி அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஹேண்டில் நான் பண்றீங்க? எல்லாருக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுங்க அப்படின்ட்டு நான் விட்டுறது. ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வேர்ல்டா இருக்கிறதே உங்களோட வைஃப் தான். ஸோ வைஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? உங்களுடைய ப்ரொஃபஷனல், பெர்சனல் எல்லாத்துலயுமே. ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் வீடியோ போடுறதுலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே இவங்க சப்போர்ட் இருக்கறனால தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஆனா ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. யாருமே எங்களுக்கு சப்போர்ட் இல்ல. நாங்க 2 பேரும் மட்டும்தான். தனியாளா இருந்து ஒவ்வொன்றா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்ததுதான். ஓகே. இப்ப எப்படி போயிட்டு இருக்குது பிசினஸ்? இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஒரு மித்து இருக்கு. அதாவது பானிபூரி கடை அதாவது இங்க ஒரு ஒரு பொதுப்பான்மையான ஒரு கருத்து இருக்கு பிரதர். என்னன்னா, இப்ப சென்னை மாரி ஏரியாஸ்லலாம் வந்து பானிபூரி சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. இங்கலாம் பானிபூரி ஒரு நாளைக்கு இத்தனை ரூபாய்க்கு இதாகுது, சேல்ஸ் ஆகுது அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நிஜத்துல பானிபூரியோடைய இன்னைக்கு இருக்க தொழில் வந்து எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி ஒரு நாளைக்கு வருமானங்கள்லாம் எப்படி எந்த அளவுக்கு வருது? எப்படி? நாங்க வந்துட்டு ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துல எங்களுக்கு போட இடம் கிடைக்கல. அதனால ஒரு நார்மலான ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட்டிருக்கோம். அங்கேயும் அவ்வளோலாம் கூட்டம் வராது. அங்க ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 அப்படிதான் ஓடும். சில நாளைக்கு கம்மியாகவும் ஓடும். நம்ம அதிகமாக க்ரௌட் இருக்கிற இடத்துல போட்டால் தான் ஒரு ஒரு 100 பேர் போனால் அதில் 10 பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ பேர்லாம் கிடையாது. அப்பப்போ கூட்டம் வரும், அப்பப்போ பக்கத்தில் போவோம். உள்ளவங்க வந்து அடிக்கடி சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோதான். இல்ல ஊர்லயே நீங்க சொல்றீங்கல்லவா, அதாவது நெறைய பேத்துக்கு வந்து புடிக்க மாட்டுது. ஒரு மாரி ரொம்ப இதா பேசுறாங்க, இழிவா பேசுறாங்க அப்படின்னு. அ அவங்க ஏதாச்சும் உங்களோட தொழிலுக்கு எகெயின்ஸ்டா அந்த மாரி ஏதாவது பண்றாங்களா? உங்க தொழில் சார்ந்து இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதா? இதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து இது வரைக்கும் யாரும் வாங்கி சாப்பிட்டது இல்லை. எல்லாமே வெளியூர்லேருந்து வரவங்க தான். சின்ன பசங்க வேணால் எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்ருக்காங்க. மற்றபடி யாரும் எங்கள் ஊரில் வந்து யாருமே சாப்பிட்டது கிடையாது. எப்படியோ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி அதுவும் நல்லா போயிட்டு இருக்குது. சொந்த ஊர்ல சப்போர்ட் கிடைக்கலன்னா என்ன? வெளியூர்ல சப்போர்ட் கிடைக்குது. உங்களோட டிஜிட்டல் ப்ரமோஷன் மூலமா சோசியல் மீடியா நண்பர்கள் சப்போர்ட் குடுக்குறாங்க. நல்லா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா ஒரு வளரும் ஆன்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைஃப் டைம் கோல்னு ஒண்ணு இருக்கும். ஸோ உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா அது என்ன? எங்களோட ஆசைன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு செட்டில் ஆகணும்.
மற்றவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, காலத்துக்கும் இப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்து வரவே மாட்டீங்க. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போனால் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவேன், எல்லாத்துக்கும் ஏமாறுவேன். ஆனால் ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போதைக்கு எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம்னா மணி தான். ரொம்ப கஷ்டம் இல்லை, மற்றவங்கள மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் அதிகமாக இல்லைனாலும் ஒரு நார்மலான ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும், மற்றவங்களுக்கு செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் மணி இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பிரதர் வந்து டிகிரி இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஒரு ஆசை என்னவா இருந்துச்சு? நான் இந்த இதுல கேட்கல. இது வந்து அப்படியே உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறி இங்க கொண்டு வந்து இப்போ ஹோப்ஃபுல்லி நல்லா போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு இனிஷியல் டைம்ல ஒரு ஆசை இருந்தது. எனக்கு முன்னாடி ஏரோஸ்டஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஏர் ஹோஸ்டஸ். எதனால? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க நடந்துக்கிறது எல்லாமே அப்போலேருந்து பிடிக்கும். அதனால மொபைலில் அதை பற்றி தான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டிலே நான் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைனால கொண்டு டிகிரி சேர்த்து விட்டாங்க. இனி வந்து இது உங்களோட கடமை நெக்ஸ்ட். தனியா வெளியே வந்தாச்சு. என்னதான் நீங்க சொல்றீங்க ஃபேமிலியோட இப்போ இருந்தாலுமே சப்போர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. அந்த டைம்ல எப்படி பிரதர் ஹேண்டில் பண்றீங்க இந்த விஷயத்த? ஏன்னா ஃபினான்ஷியலாவும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு வந்தாச்சு. ப்ரொஃபஷனலா நமக்கு கண்டிப்பா ஒரு தொழில்னு ஒண்ணு போட்டா அதுக்குன்னு ஏகப்பட்ட இடையூறுகள் இதெல்லாம் வரும். இந்த சின்ன வயசுல எப்படி அந்த ஒரு பக்குவம் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் கடன் வாங்கி தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது. எங்கள் அப்பாயிட்ட கூட டீ கன் வாங்கும்போது எங்கள் அப்பாயிட்ட கடன் வாங்கி தான் பண்ணது. சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு உடனே எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். உடனே இதெல்லாம் இப்போ வரையும் கடன் இருக்கு. வண்டி வாங்கினது வந்தது போனது எல்லாம் இப்போ கடனில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டு இருக்கோம் ஏர்ன் பண்ணி. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்கு. ஓகே ரைட். பட் பரவாயில்ல. என்னதான் கடினமான நாட்கள் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா வெளிச்சமான நாட்கள் வரும். இப்போ உங்ககிட்ட நம்ம வந்தாச்சு வெளிய. என்னைக்காச்சும் எப்பவாச்சும் அந்த ஐயோ! இந்த வயசுலயே இந்த மாரி நம்ம பண்ணிட்டோமே! இனி கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து இனி கொஞ்சம் பொறுமையா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணல் என்னைக்காவது வந்திருக்கா? ஏன்னா இப்ப நீங்க ஃபேமிலியும் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அட் த சேம் டைம் படிப்பும் இதுக்கப்புறமா கன்டின்யூ பண்ண போறீங்க. பட் கரண்ட்லி இப்ப படிப்பும் ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க அல்லவா? ஸோ அந்த 2 விஷயத்தையும் என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வயசில் இது பண்ணக்கூடாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது. ஒரு பிஸ்னஸ் எதுக்குமே ஒரு இது இருக்காது. எப்படி மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். எப்படி ஆளுக்கு ஒரு டிகிரி முடிச்சிட்டா கூட அதை வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. திடீர்னு எனக்கு அலைன்ஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னா அப்பா அம்மா என்னைக்குனாலும் வந்து சேர்ந்துப்பாங்க. ஆனால் இவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நடு ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணியாச்சு. சச்ச ஒரு கியூட் கப்புள்ஸாவும் இந்த லவ் ஸ்டோரியா இருக்குது. உங்க லவ் ஸ்டோரிக்குள்ள திருப்பி வரேன். யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா? நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன். நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணீங்க. எப்படி என்ன பதில் சொன்னாங்க ஸ்டார்டிங்? அவங்க எதிர்பார்க்கல. ஃப்ரெண்டாக தான் இருப்போம், லவ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் தான் ப்ரொபோஸ் பண்ணது. அப்போ கொரோனா டைம்னால ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இந்த கொரோனா பேட்ச்ல வந்து நீங்க கொரோனா இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்கும்ல, அப்போ குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணாங்க. குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணி ஒரே கிளாஸ் தான், நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஒரே கிளாஸ் தான், நான் பார்த்ததே கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட்ல. அப்போ கொஞ்ச நாளா வந்து ஒரு தலை காதலா போயிட்டு இருந்துச்சா? 1 month தான் ஸ்கூல் இருந்தது. அதுக்குள்ள லீவ் விட்டாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவங்கள ஃபோட்டோவில் அதுக்கப்புறம் தான் நேரில் பார்த்து அதுக்கப்புறம் தான் பேசினது. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பி பார்த்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது. ஓகே. எந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது? ஏன்னா நம்ம ஒரே கிளாஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்து பேசினதும் இல்லை, பழகுனதும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கியூட் கப்புள்ஸா வந்திருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது எல்லா பசங்களும் பேசுகிற மாதிரி ரொம்ப கேரிங்காக தான் பேசுவாங்க. சரி அவங்க வந்துட்டு ஃபோனில் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க எல்லாம் மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சா இப்பயுமே ரொம்ப கேரிங். எனக்கு என்னன்னாலும் இவங்க தான் பார்த்துப்பாங்க எப்பயுமே. அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அடி அடித்தாலும் வாங்கிப்பாங்க. எல்லா பசங்களும் மித்த பசங்க வாங்குவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் எவ்வளோ அடி அடித்தாலும் என் கோவம் வந்துட்டுனா கையில் எது கிடச்சாலும் அடிப்பேன். அப்படியே கீழே குனிஞ்சிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் நான் பேசவே மாட்டேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈகோ ஜாஸ்தி. நான் போய் பேசணுமா, நான் எதுக்கு பேசணும், நான் தப்பே பண்ணாலும் நான் பேச மாட்டேன். ஆனால் அவங்க நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. எங்கிட்ட ஒரு நிமிஷம் பாஸ் விடுங்க. என்ன பொருட்கள் எல்லாம் இப்ப அடி வாங்கியிருக்கீங்க இப்ப வரைக்கும்? நேத்து நைட்டு தானே கிளம்புனீங்க ஊர்ல இருந்து. நேத்து நைட்டு கடைசி எதுல அடி வாங்குனீங்க? அடின்னா கையால அடிப்பாங்க. நேற்று கையால் தான் அடித்தேன். காலம் விட்டுட்டு இருந்தாங்க.
நகத்தை வச்சு தெரியாம கீறிட்டாங்க. அதுக்கு படார் படார்னு முடிச்சு. ஒருத்தர் இவ்வளவு சூப்பராலாம் பாத்துக்கிறாரு, தெரியாம அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன்னுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் தெரியாம பண்ணிடுவாங்க. அதுக்கு அடி வாங்குவாங்க. ஓகே ரைட். இப்போ ஸ்கூல்ல இருந்து நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னீங்கல்லவா? இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்லவா? ஸ்டில் டச்ல இருக்கீங்களா எல்லாரு கூடயுமே? அவங்க இப்ப என்ன சொல்றாங்க? அவங்களோடது எப்படி இருக்கு? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சப்போர்ட் தான். லவ் விஷயத்துல எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு. உங்க மேரேஜ் டைம்ல இல்லை, எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க. வேற உங்க கூட தான் இருந்து சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. நீ லவ் மேரேஜ் பண்ணிட்ட எங்களுக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு இப்ப தெரியுது அவர் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காரு அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு தொழில் எடுத்தான் அப்படின்னு சொன்னாலே உடனடியா அதுல ஒரு வெற்றி கிடைக்கணும், உடனடியா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க கிட்டத்தட்ட வேளாங்கண்ணியில ஒரு டீ விற்க ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய ஜேர்னி இன்னைக்கு வந்து சொந்தமா ஒரு பானிபூரி கடை கொண்டு வரக்கு இதுக்கே எத்தனை நாட்கள் எடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறவங்க, இல்ல இந்த மாதிரி கப்பிள்ஸா இருந்து அடுத்து அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறவங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம உடனே மேலே வர முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சமாக தான் ஏர்னிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு பலன் இருக்கும்னு அதை நினச்சி தான் நாங்கள் இந்த பண்ணிட்டு நிலைமைக்கு இருக்கோம். வரதுக்கு கன்ஃபார்ம் 1 இயர் ஆயிடுச்சு. பாப்கார்ன் விற்றதுலேருந்து இந்த பானிபூரி பிஸ்னஸ் வரைக்கும் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. பட் முந்தைய நிலைமையோட இப்போ நீங்க ஒரு லெவல் அப்கிரேட் ஆயிருக்கீங்களா? அதனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்ச நாள் உடனே கிடைக்கணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுமாரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடைக்கும். நானும் இப்போ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. அந்த காத்திருப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். பிரதர் ஃபைனலா உங்களுடைய கடை வந்து இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரமோட் ஆயிருக்கு. நீங்களும் நல்லா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னவா இருக்குது? அண்ட் எப்படி ரிசப்ஷன் இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து? வரவங்கெல்லாம் அதிகமாக பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு வரோம், நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு. வந்துட்டு நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் ப்ரோ, உங்கள் கடையில் வந்து சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் வர முடியல. கண்டிப்பாக அந்த வேளாங்கண்ணி வந்தால் கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்துட்டு தான் போவோம் அப்படின்னு நிறையா ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பார்த்துட்டு தான் மோஸ்ட்லி எங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்காக இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக 40-50 இருக்கும். கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ எப்படி இருக்கு? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுல அதுக்கு முன்னாடி இருந்தே ஃபேமிலி அவங்க சப்போர்ட் கம்மியா இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வகையில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, வெறும் 2 பேர் நீங்க தனியா 2 பேர் மட்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இதுக்கு, முன்ன பின்ன தெரியாத இந்த மாதிரி உறவுகள் குடுக்குற இந்த ஒரு அன்பும், அந்த சப்போர்ட்டும் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே கிடையாது. இருக்கிறவங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மற்ற யாருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் தான் நிறையா வரும். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பேட் கமெண்ட் கூட வரல இது வரைக்கும். அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி தான் இருக்கணும், உங்களை மாதிரி தான் லவ் பண்ணணும், உங்களை மாதிரி தான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களை பார்த்து எங்களுக்கு புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அப்படி இப்படின்னு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூப்பர். அது அப்படியே கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து புதுசு புதுசா பண்ணி. ஃபைனலா பிரதர், ஃபைனலா ஒரு கேள்வி. அடுத்த கட்ட பிளான், ஐடியா என்ன வச்சிருக்கீங்க? ஏன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி அது இப்போ அடுத்தடுத்த லெவலா போயிட்டு இருக்குது. மெல்ல மெல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஐடியா? வேளாங்கண்ணியில் பீச்சில் போடணும் அப்படிங்கிற ஒரு கடை போடணுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தபடியான பிளான் அதுதான் இருக்குது. மீடியாவில் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறத பார்த்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த யூடியூப் ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த டிஜிட்டல்ல கொண்டு போலாம். அதாவது ஓகே தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது இன்னைக்கு டிஜிட்டல் வந்து இந்த அளவு க்ரோத் ஆயிட்டு இருக்குது. அதில இத போட்டு ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ப்ரமோஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எதனால? அது வந்துட்டு எல்லாரும் வீடியோ போடுறாங்க. நாங்களும் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ்லாம் போட்டோம். அது வந்துட்டு அவ்வளோ ரீச் ஆகலை. சரி சும்மா போட்டு பார்க்கலாம், நம்ம பண்ணுறத நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான் உடனே ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஃபஸ்ட்டு வீடியோவிலே ரீச் ஆரம்பிச்சிட்டு. நாங்கள் ரீச் ஆகும்னு நினைக்கல. ஒரு அரௌண்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். ஒரு 1000 2000 வியூஸ் போகும். அதில் எவ்வளோ பார்த்துட்டு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும்னு பார்க்கல. பரவால்ல. இன்னைக்கு லட்சங்கள்ல போகுது. நாளைக்கு அது கோடிகளா போகும். அந்த கோடி வந்து வியூஸா மட்டும் இல்லாம, வருமான ரீதியாவும் மாறி, உங்களோட லைஃப் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பா
அடுத்தடுத்த லெவல் போகும். பட் ஒரே ஒரு இதுதான், என்னதான் தொழில் இந்த அளவுக்கு போயிட்டு இருந்தாலுமே, பிரதர் இப்போ எஜுகேஷன் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா உங்களோட எஜுகேஷன் எடுத்து உங்களுக்கு புடிச்ச இத நீங்க படிச்சு, கண்டிப்பா பேருக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டிகிரி வச்சுக்கோங்க. டிகிரி சார்ந்த ஒரு தொழிலதிபர் அப்படிங்கும்போது, அது சொசைட்டில இன்னும் ஒரு அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களும் சரி, இல்ல லவ் பண்ற நெறைய கப்பல்ஸுக்கும் சரி, கண்டிப்பா உங்களோட இந்த ஒரு ஸ்டோரியும், இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஸோ அரங்கத்துக்கு வந்து இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கியூட்டான ஸ்டோரி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த நெறையா ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கும், அ உங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க அடுத்தடுத்த லெவல் மேல போகணும். நான் இனிஷியலா உங்களுக்கு குடுத்த இன்ட்ரோ மாரி தான். ஒரு ரியல் லைஃப் சூரிய வம்சம் ஜோடியா தான் நான் பார்க்குறேன். அந்த படத்துல சரத்குமார் தேவயானி எப்படி வந்தாங்களோ, அதே மாரி நீங்களும் அடுத்தடுத்த கண்டிப்பா போவீங்க. அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நம்ம முடிக்கலாம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. 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 வணக்கம்.